அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சிறிது நேரம் நாம் ஒரு சைதாலோசனை கேட்கலாம். வாசிக்க நிறைவேறப்பட்ட வேத பகுதி சேம் 69 அவர் எடுத்துக்கொள்வோம். 61 பக்கம் 712. இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம என்ன முதலாவது செஞ்சுக்கிறோம்னா, இந்த சங்கீதம் வந்து ராகத்திலிருந்து ஒப்பிப்பட்ட பாட்டப்பட்ட தாவீதின் சங்கீதம் இருக்கு. இந்த சங்கீதம் 1 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் உதவிக்கான கதறல், அடுத்தது ஆறுதல் பண்டவரை தேவனுக்காக அனுபவித்த நிந்தனை, அடுத்தது 13 21 வரை இரக்கத்திற்கான ஜெபம், 22 28 வரை நீதிக்கான வேண்டுதல், 29 36 வரை துதியும் நம்பிக்கையும். இந்த சங்கீதத்துல கிட்ட 36 வசனங்கள் இருக்கு. நாம் ஒரு சில வசனங்களை மட்டும் பார்க்கலாம். முதல் வசனம் வாசிக்கலாம். முதலாவது வசனம், பாருங்க, தாவீது சொல்றாரு, தேவனே இரட்சியும், வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. தாவீது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, தன்னை வெள்ளம் போல பிரச்சனை என்ன சூழ்ந்து இருக்குது, ஆண்டவரே என்னை சுற்றிலும் பிரச்சனை எனக்கு வெள்ளம் போல இருக்குது, வெள்ளம் வந்து என் மேல ஏறுகிறது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த வெள்ளம் வந்து ஏறுது, அவர் வந்து சந்திக்க அவரோட மன வேதனையிலும் அவருக்கு வந்து நிறைய துன்பம் நிறைய கஷ்டம் எல்லாம் வந்திருக்குது. அந்த அவருக்கு வர கஷ்டத்துலதான் எனக்கு வந்து வெள்ளம் எப்படி புரண்டோடி வருமோ அது போல எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 9ஆம் வசனம் படிக்கலாம். இங்க பாருங்க என்ன சொல்றாருன்னு, தாவீது வந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிறார். அவர் வந்து உமது ஆலயத்திற்கான வைராக்கியம் என்னை பற்றியது. உங்க வீட்டுனா உங்க வீட்டை மட்டும் குடிக்கல, தேவனுடைய ஆலயத்தை குடிக்குது. இந்த வசனம் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா, தேவனுடைய ஆலயத்தை நாம வந்து சுத்திகரித்து நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சமாதானத்தோட போனோம். நிந்தனைகள் மேல் விழுந்தது. நம்ம மேல எத்தனையோ பேர் எவ்வளவோ நிந்தை செலுத்துவாங்க, எவ்வளவோ சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து தேவன் நம்மளோட ஆலயத்துக்கு போகும்போது நம்ம சுத்திகரிச்சுப்பட்டு சுத்தமா வருவோம் அப்படின்னு இருக்கு. அடுத்தது 21ஆவது வசனம் வாசிக்கலாம். 21ஆம் வசனம், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். தாவீது பாருங்க என்ன சொல்றாருன்னா, என் ஆகாரத்திற்கு கசப்பு கலந்து கொடுத்தார்கள். தாவீது வந்து தேவனை நம்பி கர்த்தரை நம்பி நமக்கு வந்து கர்த்தரே ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு தாவீது நினைக்கிறது இல்ல. கர்த்தர் வந்து சிலுவையில அடிக்கப்பட்டப்போ அவர் வந்து தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தாகத்திற்கு வந்து தண்ணி காடி குடிக்க கொடுத்தார்கள் சொல்லியிருக்க. நம்ம வந்து நம்முடைய ஆகாரத்திற்கு நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாய் தேவன் இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியம், அவருடைய செல்வம் அவர்களுக்கு வளையமா இருக்கிறது. என்ன சொல்றாருன்னு பாருங்க, தேவன் வந்து கர்த்தரிடத்துல நமக்கு இது நீதி வேணாண்டவரை நமக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு தேவனிடத்துல வேண்டணும். அவர்கள் செய்கிற அவர்களுடைய செல்வம் அவருக்கு வளையமா இருக்கிறது. அவர்களுடைய செல்வம் வந்து அவங்களுக்கு இருக்கிற காசு பணம் எல்லாம் அவங்களுக்கே தீமையாய் முடியும் அப்படின்றது. அடுத்து நாம் வாசிக்கலாம். அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுள், அவருடைய இடுப்புகளை எப்போதும் தள்ளாடப்படும். அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுள், அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாடப்படும். அவளுடைய கண்கள் வந்து எப்பவுமே எல்லாரையும் அந்தகாரப்பட கடவுது அப்படின்னு இருக்கு. அடுத்து வாசிக்கலாம். 30ஆம் வசனம் வாசிக்கலாம். 30ஆவது வசனம், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் அவரை ஸ்தோத்திரத்தினாலும் மகிமைப்படுத்துவேன். இங்க பாருங்க, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். நாம் தாவீது வந்து சொல்றாரு, எனக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் தேவனுடைய நாமத்தை நான் துதிக்காம இருக்க மாட்டேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன்.
நம்ம தேவனை ஆராதிக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், கர்த்தரே நாம ஸ்தோத்திரிச்சு தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோமோ இல்லையோ தேவனை ஆராதித்து தேவனிடத்திலே வந்து அவருடைய பிரசனத்தை உணர்ந்து தேவனிடத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நாமத்தை அவரை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துவேன். அவர் நாமத்தை வந்து நம்ம ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 16. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தலை நலமாய் இருக்கிறது. உமது உருக்கமான இறங்குகளின்படி என்னை கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமா இருக்கிறது. இதை சொல்றாரு. கர்த்தாவே, நான் உம் இடத்துல வைக்கிற விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமா இருக்கும். இப்படி சொல்றாரு ஆண்டவரே. தாவீது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என் விண்ணப்பத்தை கேட்டார் ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய தயை நலமா இருக்கிறது. அவருடைய தயை வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும், இப்பன்னு இல்லை எப்பயுமே இருக்கும். உங்களுடைய உருக்கமான இறக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். அவருடைய உருக்கமான இரக்கம், அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய சமாதானத்தினால, அவருடைய தயினால எங்களை வந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொடுங்க, வழிநடத்துங்கன்னு கேட்கிறாரு. இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனிடத்துல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கணும், தேவன் மேல பற்று வைத்திருக்கணும். தேவன் கிட்ட நம்ம வந்து எதனாலும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டதுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அடுத்து வந்து தேவனிடத்துல நம்ம வந்து தேவனுடைய நாமத்தை தேவ நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு வந்து எல்லா அவருடைய ஸ்தோத்திரத்தினால மையப்படுத்தும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார்னு இருக்கு. அடுத்தது நம்ம தேவனுடைய நீதியை சரியான நேரத்தில் வெளிப்படுறோம். கர்த்தருடைய நீதி வந்து எனக்கு இப்போதான் வெளிப்படல, இப்போ வெளிப்படுறது நினைக்க வந்து கர்த்தர் நமக்கு ஏற்ற வழியிலே அவருடைய நீதி நமக்கு காண்பிப்பார். இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம வந்து தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும், தேவனிடத்துல தேவ நாமத்தை உயர்த்தணும், தேவனுக்கு வந்து விண்ணப்பத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது. இந்த சங்கீதத்தை கொண்டு கர்த்தர் உங்களை இனியும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். நம்ம பாசமாக ஜெபிப்போம்.